ரவையில உப்மான்னு பேரை கேட்டாலே தெரிச்சு ஓடுறவங்க கூட இந்த குஸ்காவை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி ரெடி பண்ணலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுமே ஈக்குவலான குவான்டிட்டிக்கு எடுத்து அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மசாலாவை நீங்க மாச கணக்கு கூட வெளில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், நெய் சேர்த்துட்டு ஸ்லைஸா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு கைப்பிடி ஃபுல்லா புதினா, ஒரு கைப்பிடி ஃபுல்லா கொத்தமல்லி சேர்க்கணும். நீங்க எதுல குஸ்கா செஞ்சாலும் கொத்தமல்லி ரொம்ப முக்கியம் பிகிலே. இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டா ஒரு வதக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் சேர்த்துனால லைட்டா கொதிச்சு அந்த எண்ணெய் மட்டும் தனியா பிரிஞ்சிடும். அந்த ஸ்டேஜ்ல ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே தனியா பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். நான் இன்னைக்கு சன்ரைஸா டெய்லியோட சம்பார் ரவையில் தான் செய்ய போறேன். நீங்களும் இது ட்ரை பண்ணணும்னா பக்கத்து கடைகளில் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கிளீனா சூப்பரா இருக்கும். மற்ற டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல இருந்து 2 கப் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்ததுல ஒரு 1க்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சிருந்த சம்பாரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃபிளேம்ல இருக்கட்டும். நல்லா வெந்து சூப்பரா ரெடி ஆயிடும். வாசனையும் டேஸ்டும் பக்காவா இருக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவை நீங்க ரைஸ்ல குஸ்கா செய்யும் போது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.